ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்ன காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்துலலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தென் நான் பண்ண மிஸ்டேக்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை நெக்ஸ்ட்டு இப்போது 12th படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நெக்ஸ்ட் இயர் அவங்க காலேஜ் போகும்போது பண்ண வேண்டான்ற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண காலேஜ் என்னென்னா டிஜி வைஷ்ணவ் காலேஜ் தான் நான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது எனக்கு ஃபேவரட்டான காலேஜ். அந்த காலேஜ் தான் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஸோ அங்கே நான் ஜென்ரலுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். பிகாம் ஜென்ரலுக்கு நான் ஆர்ட்ஸ் குரூப்ன்றதுனால நான் பிகாம் ஜென்ரலுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு கவுன்சிலிங் டேட் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆன்லைனில். ஸோ அந்த கவுன்சிலிங் டேட் பார்த்துட்டு நாங்கள் போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாருங்கள் என்ன நடக்க போகுது. ஸோ டிஜி வைஷ்ணவ் காலேஜுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். கவுன்சிலிங் டேட் May 17 கொடுத்துருந்தாங்க பிகாம் ஜென்ரலுக்கு. ஸோ 8:45 டைமிங் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எதுக்கோ 8 o'clock போயிட்டோம். எங்களை மாதிரியே நிறைய பேர் அங்கே 8 o'clock வந்துட்டாங்க. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் ஃபியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆடிட்டோரியம் பிளேஸ்க்கு வர சொன்னாங்க. எல்லோரையும் வர சொன்னக்கடுத்து அங்கே கவுன்சிலிங் இது அட்டென்ட் பண்ணுறதுக்காக கட் ஆஃப் மார்க்கு 391 தான் பிகாம் ஜென்ரலுக்கு. பட் ஆனால் எல்லோரும் 391 அண்ட் அபவ் தான் அலோவ் பண்ணாங்க. 1 மார்க் கம்மியாக இருந்தாலும் அலோவ் பண்ணல. கட் ஆஃப் மார்க்கு 387, 4 மார்க் 391க்கு கம்மியாக இருந்ததுனால என்னாலையும் அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ நான் போனது எய்டடு. ஸோ எய்டட் ரொம்ப டிமாண்ட். அதுவும் பிகாம் ஜென்ரல் ஆல்ரெடி நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ அதனால் அதுவும் ஒரு பக்கம் டிமாண்ட் தான். அண்ட் தென் கம்யூனிட்டி பேஸஸாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு கட் ஆஃப் மார்க் வேரி ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு டிஜி வைஷ்ணவ் கிடைக்காதுடான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நாங்கள். நான் நெக்ஸ்ட்டு என்னென்ன காலேஜ் போகிறேன்னா அந்த காலேஜோட நேம்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிடுச்சு டிஜி பற்றி ஃபுல்லாக பேசினதுனால. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் பிரசிடென்சி காலேஜ்க்கு போயிருந்தோம். அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டான காலேஜ் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டீசெண்டாக எங்கள் பேரண்ட்ஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. குயின் மேரிஸ் காலேஜ் தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். அது பிரசிடென்சிக்கு நியரஸ்ட்டாகவே தான் இருக்குது. அங்கே போனப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் இன்சைடு விசிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். வர வழியில் பார்த்தா எத்திராஜ் காலேஜ். சரி இதையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது எங்கள் மார்க்குக்கெல்லாம் மார்னிங் ஷிஃப்ட் கிடைக்காது, ஈவினிங் ஷிஃப்ட் தான் கிடைக்கும்ட்டாங்க. சரி டீசெண்டாக எனக்கு காலேஜும் செட் ஆகலை, மார்க்கும் செட் ஆகலை. என் ஃப்ரெண்டு ஒரு காலேஜ் சொன்னால் சரி அதையும் நம்ம போய் பார்த்துடலான்னு போனது தான் டான் பாஸ்கோன்ற காலேஜ். அங்கே உள்ளே போகும்போதே ஒரு நல்ல மனசுக்கார ஒரு அண்ணா ஒன்று சொன்ன உடனே நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ அந்த காலேஜஸ்லாம் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் ஜூஸ் குடிக்கலான்னு வந்தோம். அந்த கேப்பில் நான் ஃபோன் எடுத்து வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். காலேஜ் தேடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ காலேஜ் பார்த்துட்டு வந்தோம், இப்போ தான் ஜூஸ் குடிக்க வந்தோம் அப்படின்லாம் நான் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பண்ணும்போது என்னோடய ஃபேமிலியோட ரியாக்ஷன் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷனை பார்க்கும்போது என் மம்மி டேடி ரியாக்ஷனையும் ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷனையும் பாருங்கள். அப்படியே வர வழியில் சென்ட் ஜார்ஜ் என்ற காலேஜை விசிட் பண்ணோம். இது பச்சையப்பர்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ அதுவும் விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ அன்றைக்கி காலேஜ் விசிட் பண்ண போகும்போதே நிறைய வீடியோஸ் நிறைய கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே எடிட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு. அப்புறம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு காட்டி நான் எல்லாமே போய் டிலைட் பண்ணேன். அப்புறம் எடிட் பண்ணதில் ஒரிஜினல் ஆடியோ இல்லைன்னு சொல்லிட்டு மொக்கப் பண்ணி நம்ம டென்ஷன் ஆகி எல்லாமே போயிடுச்சு. அகெயின் உங்களுக்கு பண்ணுற வீடியோ. ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் மிஸ் பண்ணுறேன். அதெல்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்க எடுத்த வீடியோ எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ தான் பண்ணுறேன். ஸோ இந்த காலேஜஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி May 17 தான். அன்றைக்கி டிஜி வைஷ்ணவை பார்த்துட்டு மற்ற காலேஜஸ்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. மற்ற காலேஜஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டிஸ்டன்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டிஜியே எனக்கு ஷூட் ஆகிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதுவே எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேரண்ட்ஸ் கிட்டே சொன்னதுனால அன்றைக்கே May 17 அன்றைக்கே அகெயின் ஈவினிங் போய் விசிட் பண்ணியிருந்தோம். அப்போ விசிட் பண்ணி நான் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிறேன், அதை ஜென்ரல் கிடைக்கல. ஸோ அதனால் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்.
ஸோ அதுக்கு வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் வந்து சீட் ஃபுல்லாகிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்குமா, அது இருக்குது, அந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஏன் நான் அந்த 2 கோர்ஸ் மட்டும் சொல்கிறேன்னா, அந்த 2 கோர்ஸும் வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டு, அதாவது ப்ரைவேட்டு. பட் ஆனால் டைமிங் மட்டும் மார்னிங், எனக்கு டைமிங் வந்து மார்னிங் டைமிங் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் கேட்டிருந்தேன். அது ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டாங்க. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னதும் சரி மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் அதுக்கு ஒரு சேஃப்டிக்கு நான் போட்டு வச்சேன். அதுக்கடுத்து ஒரு 2 டேஸ் கழித்து இது அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பார்த்த உடனே நான் போய் எப்படியோ அப்ளிகேஷன் போட்டுட்டேன், அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ்க்கும் அப்ளிகேஷன் போட்டுட்டேன். ஸோ அதுக்கடுத்து 22nd வந்து கவுன்சிலிங் டேட் கொடுத்துருந்தாங்க. அதை போய் அட்டன் பண்ணி எப்படியோ ஜாயின் பண்ணியாச்சு. அந்த ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே இருக்கிற என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, அழுதுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஏன் எல்லாருக்கும், அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இருக்கும், ஏன்னா வந்து மார்க் எடுத்திருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், அதுக்கேற்று நமக்கு ஆசைப்பட்ட குரூப் கிடைக்கல அப்படின்னா ஒரு கஷ்டம் இருக்கும், அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு, அழுதுட்டேன் வேறு. பரவாயில்ல, நான் வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் தான் எடுக்கணும்னு இருந்திருக்கு. ஜென்ரல் அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு, அது கிடைக்கல. ஸோ செகண்ட் ஷிஃப்ட்டில் எனக்கு அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் எனக்கு பிடிச்ச காலேஜ்லேயே கிடச்சிருச்சு. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அப்போது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் பெரிய ப்ராசஸ், உங்களுக்கு அப்படியே சும்மா சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, அப்ளிகேஷன் வந்து டிஜியில் நான் மார்னிங் மட்டும் அப்ளிகேஷன் போட்டுட்டேன். அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸே சொன்னாங்க ஈவினிங்கும் போட்டு வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ இப்போ ஏதோ நம்பிக்கை மார்னிங்கே கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் 4 மார்க் டிஃப்ரென்ஸ் அதனால கிடைக்கல. நான் பண்ண மிஸ்டேக்கு மார்னிங் மட்டும் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் ஒரே ஒரு காலேஜில், எல்லா காலேஜ்க்கும் போடலை. ஏன்னா எனக்கு அது மட்டும்தான் எனக்கு வேணுன்ற மாதிரி இருந்தேன், நான் அந்த காலேஜ் மட்டும்தான் வேணுன்ற மாதிரி இருந்தேன். ஸோ அதனால் வந்து எந்த காலேஜுக்கும் மோஸ்ட்டாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் அப்ளிகேஷனும் போடலை. அன்றைக்கி போய் பார்த்துட்டு எல்லா காலேஜும் விசிட் பண்ணிவிட்டு அந்த சென்ட் ஜார்ஜுக்கு மட்டும் அப்ளிகேஷன் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டதுனால இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டிருந்தா எனக்கு ஃபஸ்ட்டே கிடச்சிருக்கும். இப்போ செகண்ட் கவுன்சிலிங் டேட் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். செகண்ட் கவுன்சிலிங் டேட்க்கு அப்ளிகேஷன் போட்டு நான் பண்ணியாச்சு, ஓகே டன். அது இருந்தாலும் வந்து இப்போ நான் எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். நிறைய காலேஜில் அப்ளிகேஷன் போடுங்க, தப்பு கிடையாது. நிறையா மீன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் நீங்கள் கிடைச்சா போயிடுவேன் அப்படின்ற காலேஜில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க, தப்பே கிடையாது. ஸோ போட்டு வச்சுக்கோங்க, அதான் சேஃப்டி. ஏன்னா வந்து கிடைக்கலன்னா அதுக்கடுத்து ரொம்ப கஷ்டம். நான் அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து லக்கிலே எனக்கு கிடச்சிச்சு செகண்ட் கவுன்சிலிங் போட்டு. அதுக்குள்ளே பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும், என்ன நான் பட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இது வந்து கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் ஃபஸ்ட்டு போய் போட்டுருங்க, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மட்டும். நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. சில காலேஜில் வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க, மெசேஜ் பண்ணி கூப்பிடுவாங்க, இமெயிலும் வரும். எனக்கு மெசேஜ் தான் வரும்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் செக் பண்ணிட்டு இன்னும் வரவே இல்லை. ஸோ எல்லோரும் செக் பண்ணிகிட்டே இருங்க ஃபோனை. கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. காலேஜ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்ல கோர்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டே நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விடாதீங்க. இந்த கோர்ஸ் மட்டும், ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் வந்து யோசித்து வச்சுட்டு அதுவே எனக்கு போதும், இதுவே எனக்கு பிடிக்கும், இதே எனக்கு ஷூட் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்காதுங்க. நிறைய கோர்ஸ் உங்களுக்கு ரிலேட்டடாக, ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக எல்லா கோர்ஸையும் பாருங்கள். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி வைங்க. சயின்ஸ்னால் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த சயின்ஸ்க்கு என்னென்ன குரூப்ஸ் வருதோ அது எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள், நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது வந்து ஷூட் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் டிகிரி எடுக்கிறது முக்கியம் இல்லை, அந்த டிகிரி எடுத்துகிட்டு நல்ல ஜாப் போகிறது தான் வந்து முக்கியம். ஸோ ஓகேங்களா, நிறையா ஒரு கோர்ஸ்க்கும் சில ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், எனக்கு லக்கிலி கிடச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன் நான். இனிமேல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க. இப்போது இந்த வருஷம் 12th போகிற பசங்க எல்லாம் நல்லா படித்து நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி காலேஜ்க்கு நீங்கள் வந்து நல்ல காலேஜாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் 12th ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸோ வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். பாய்.